திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஒருவர் கூட யோக்கியர்களா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. முற்றிலுமாக அனைவரும் குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியாகத்தான் இருக்கிறார்கள். இன்று நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று கருத்து நிகழக்கூடிய சம்பவமே நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு, திமுகவின் மிக முக்கியமான நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களின் வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் காரணமாக தங்கம் தென்னரசும் அவரது மனைவி மணிமேகலையும் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக, என்ன தகவல் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரது மனைவி மணிமேகலை ஆகியோரை சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் நீதிமன்றம் இவர்களது வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன்வந்து வழக்கையும் மறு விசாரணைக்காக தொடங்கினார். இந்த நிலையில்தான் நேற்றைய விசாரணையில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் மனைவி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் எனது கட்சிக்காரர், அரசியல் கட்சியை சார்ந்தவர்களின் மனைவி என்பதற்காக முறையான விசாரணையை கூட நடத்தாமல் பாரபட்சமான முறையில் காவல்துறை வழக்கை தொடர்ந்துள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றும், எனது கட்சிக்காரர் தன்னுடைய வருமானத்திற்கு உரிய கணக்குகளை தாக்கல் செய்து அதற்கு உரிய வருமான வரியையும் தாக்கல் செய்துள்ளார் என்று வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அனைத்திற்கும் எதிராகத்தான் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இவரது திருட்டுத்தனம் அனைத்தையும் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மட்டுமல்ல, முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடிய என் நேரு, பொன்முடி மற்றும் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன், துரைமுருகன் ஆகியோர் மீதான வழக்குகளையும் தாமாக முன்வந்து தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் MLA மற்றும் MPக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இவர்களது வழக்கை மீண்டும் தொடர்ந்துள்ளார் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் அவரது மனைவி மணிமேகலை அவர்களுக்கும் நீதிமன்றம் கொடுக்கும் என்ற தகவலை தற்பொழுது வெளியிட்டிருப்பதுதான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து 2006ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை நீதிமன்றம் பிடியில் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் மணிமேகலை இவர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றியதன் காரணமாகவும் கூடுதல் வழக்கு இவர்கள் மீது பதியப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 7 ஆண்டுகள் வரை இவர்கள் இருவருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்த கூட்டமே சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் யார் பதவியில், உயர் பதவியில் இருந்தாலும் தவறு செய்தவர் தண்டனை அணிவிக்க வேண்டும் என்று கூறி மறு விசாரணையை ஏற்படுத்தி 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாதாடுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.